songs. We're so happy to have you here again. So welcome. And on that note, let's welcome the ever gorgeous, the one and only, the Khushbu ma'am also. Thank you so much for joining us, ma'am. You look lovely as usual. So, முதல்ல வந்துட்டு சுந்தர் சார், நீங்க தான் மேடைக்கு வந்து இந்த இனிய விழாவை துவக்கி வைக்க வேண்டும். ப்ளீஸ் வாங்க. வந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகை, மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மதகஜராஜாக்காக எப்போவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமா நினச்சி கூட பார்க்கல. டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் 11:30 மணிக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணுன்னு சொன்னார். சரி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா, எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன். நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் வந்து என்னோடய படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார். படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, நல்லா போயிருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றின விமர்சனம் ரைட் ஃப்ரம் முள்ளத்தெளித்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தையும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்களில் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ வசதியாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல. ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க, அதனால் அது சொல்லலை. பட் அதோடு அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பிறாத தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவை வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டுருக்கு. அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னென்னா, ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேற ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த 80s வந்து நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மதகஜராஜா. ஒரு 3 நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம். சில காரணங்களாக, தவிர்க்க முடியாத காரணம், அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, ஆக்சுவலாக நேற்று முந்தா நாளோ வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும், இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாய்ப்பாங்களா, ஏன்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம் நினச்சேன். இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோடு தான் வந்து அது ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு. பட் நான் மட்டும் இல்லை, எங்களோட க்ரூ, தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்த வித ப்ரொமோஷன் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும், யூடியூப், எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த படம் பொங்கலுக்கு வருது, நம்ம போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷாலுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம்.
இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்வீட் பண்ணின, சோஷியல் மீடியாவில் போட்ட, டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன், நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லலை. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர். பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில், ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் ரிலீஸ் மனசில் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார், மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு. நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்குலாம் பிடிக்கும்ன்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியாக நடித்த படம் அது. இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நம்பவே முடியல என்னால். இன்னும் வந்து அவர் நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவோம், ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் விஷால், சந்தானம், மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு 20 நிமிஷம் எபிசோட். எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில். ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் வந்து கேட்பார், எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் விஷால், விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான். நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த எளிமை, அந்த வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது. தேங்க்யூ விஜய், சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய். உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க. நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படம்லாம் ஒரு சீரியஸ் படங்கிறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். யூ ஹேவ் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் ராக்கிங். ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ. ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டு கொடுங்க. விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை, ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆர்ஆர் இருக்கும். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான். தெரியாதனமாக அவர்கிட்ட சொல்லிட்டேன், கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸில் வரணுன்ட்டு. சரின்ட்டாரு. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் அந்த 8 பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்ட சொல்ல உயிரை பணைய வச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரைலரில் கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. அவர் மொட்டராஜேந்திர தலையில் உட்காந்து கீழே வால்ட் அடிக்கணும். அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு. அதை பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்கும் சத்தமே கேட்டுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆக போதோ ஏதோ வருது மனசில். நல்ல வேலையை அப்போலோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் ஒரு ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்த வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி இவர் கவலை பண்ணாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங். கிளைமாக்ஸ் வந்து 2 மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து சோனு சூட் ஃபர்ஸ்ட் டே வந்து சோனு சூடோட சட்டையெல்லாம் கிழிச்சு ஒரு பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம். நாங்களாம் வாயை பொழுந்துட்டோம். சும்மா ஒரு 6.25 அடி உயரத்தில் ஒரு பாடி ஒரு 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார். எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட். நாங்கள் ஷூட் பண்ணும்போதே பயந்தோம். அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினாரு. எல்லாம்
ஆரம்பிட்டோம். அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி, படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி. அந்த மாதிரி எனக்கு இன்னும் அந்த மதகஜராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம், விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில இருக்கு, பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு. ஆனா அந்த உழைப்பை கொஞ்சம் அவங்க பார்த்தா தானே அதை என்னன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மதகஜராஜா ரிலீஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மதகஜராஜா இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஏதோ நல்லதுமே எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போறது இல்லை, புதுசாக எந்த விஷயமும் இருக்க போறது இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், குடும்பத்தோட பார்க்க வரலாம். மினிமம் ஒரு படத்துல ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசா இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாம எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் குரூ. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களாம் முன்னாடி உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே தம்பியா, என் வலது கையா, என்னுள் பாதியா இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட், அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட், இத்தனைக்கு இவ்வளோ பிஸியா இருக்கிற ரிச்சர்ட், பிஸி கேமராமேனா இருக்கிறவரு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு இது விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும். என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற ஸ்ரீகாந்த், எடிட்டர் ஸ்ரீகாந்த், அவரும் அதே தான், விடாமுயற்சிக்கும் அவர் தான் எடிட்டர். பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணும்னு அந்த வேலையோட வேலையா பிஸியா இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம, இது நம்ம படம் சார், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ஸ்ரீகாந்த், ரிச்சர்ட், என் ஆர்ட் டைரக்டர் குருராஜ், அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாலகோபி, இன்னும் கூட ஒர்க் பண்ண எல்லாரையும், சாரி யாரும் பேர் விட்டு போச்சு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி இது பண்ண விரும்பல. அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். என்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா, இந்த செலவு பண்ணுமா, அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், மதகஜராஜாவுக்கு கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம். ஸோ we wish Gemini Productions coming back again in a big way, sir. You're already big, but as a production house, I want you to come back in a big way, Mr. Anand and Kiran sir. And thank you. பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். நீங்கள் படம் பாருங்கள், ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டோம், நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணின ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நண்பர்கள், மீடியா டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம், எனது நன்றிகள். அப்புறம் என்ன, நீங்கள் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட லக்கி மாஸ்கட், என் ஒய்ஃபுக்கு நன்றி. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி, எங்கள் மேலே இருக்கிற நட்புல அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி. யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. மறுபடியும் எல்லாத்தையும் உங்களுக்கு சந்திக்கிறேன் சின்ன கேப்புக்கு அப்புறம். இப்போ இங்க என்ன பேசி என்ன ஹிட் பண்ண போறார் இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம். என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷர் கொடுக்காம பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார், மறக்க முடியாது. ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப வாழமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நான் வந்து தென்காசியில் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்குங்க சார். அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 years வந்து ரொம்ப ரிச்சாக எனக்கு அந்த ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போதான் ஒரு 2 daysக்கு முன்னாடி இந்த மதகஜராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸை நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார்.
உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சாதனையாளர் இன்னைக்கு, எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர், ஆக்டர், அண்ட் எவ்வளோ நீட்சியாக அவரோட தொடர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரவணை பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லாமல் போட்டு கற்றுக்கிட்டேன். அது இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்கள. கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். என் நண்பன், என் கிளாஸ்மேட்டு விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுற 2வது படம். முதல் படம் வந்து விடி. கிளாஸ் படிக்கும்போது காலேஜ் டைம்லும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து மதகராஜ ராஜா கம்போசிங்கில் என்ன நினைக்கிறேன் சார். அப்போ கால் பண்ணி, ராஜா எதுவும் பிரச்சனையா, எல்லாம் ஓகேவா, ஏதாவது பண்ணணுமா, வாலண்டியராக. அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, நான் ஸ்டாராக வருவேனா வரமாட்டேன்னா அதெல்லாம் தெரியாத விஷாலுக்கு வாலண்டியராக கால் பண்ணி இது வேணாலும் கேளுங்க, நீங்கள் கூட சொன்னீங்க சார் அந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு. ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன், என் கிளாஸ்மேட், அவருக்கு 2வது படம் வெளியே எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால். அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து என் வாழ்க்கையை போயிட்டு நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சந்தோஷம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் இங்கே சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன். ஷூராக நான் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். தேங்க்ஸ் குஷ்பு மேம் இங்கே வந்ததுக்கு எங்கள் ப்ரோக்ராமுக்கு. அண்ட் படம் வந்து சுந்தர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும், சிரிச்சுட்டு மட்டும் வரணும், குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சுந்தர் சார் ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, கலகலப்பு, தீய வாரிசைன் குமார், இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, ஃபேமிலியோட போகணும்னு சொல்லிட்டு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து மதகராஜ ராஜான்றது ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தானம் சார் நடிச்சிருக்காரு இல்லையா சார். அவர் ஒரு காமெடியனா அவர் இப்போ ஹீரோவான பிறகு பண்ணுறது இல்லை. அது மியூசிக்கு, ரிச்சோட கேமரா, ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஜெமினி சார், நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கீங்க. சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது. என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து 12th அன்னைக்கு நீங்கள் தியேட்டர் போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். நானும் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து, நான் என்ன பண்ணியிருக்கேன் வீடு கடைக்கு ஒரு பார்க்கணும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும். விஷால் உங்களுக்கு வந்து நான் படம் பண்ணுறோம், விஷால் ஃபியூச்சரில் பண்ணுறோம், மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார். விஷால் பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சார். தேங்க்யூ. மியூசிக் டைரக்டரா, ஒரு ஃபுல் காமெடியன் லீடா, ஒரு லீட் கமெடியனா, அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபுல் கமர்ஷியல் மாஸ் ஹீரோவா, ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, எல்லாருமே திரும்ப வரும்போது அவங்க ஹேட்டோட மட்டும் வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் சார் இருக்கு. அது வந்து ஒரு 90s 2K கிட்ஸ்க்கு மட்டுமே புரியுற ஒரு இமோஷன் நினைக்கிறேன் அது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஹேவிங் செட் தட், நவ் யாரை கூப்பிட போறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரோட ஃபேவரட், நான் எப்போ சொன்ன மாதிரி வந்தா ஒரு சர வெடியா தான் வருவாரு. அப்புறம் எங்க இருப்பாருன்னு கொஞ்சம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டே பார்ப்போம். வரும்போதெல்லாம் சர வெடி தான். லெட்ஸ் வெல்கம் விஷால் அவர்கள் onto the stage. வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக பிரஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி.
ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இருக்கு, நீங்க வாங்க பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுவா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about it? உட்கார்ந்து பேசலாம் சொல்லிட்டேனா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார், ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரங்கிது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டது எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு சீன் சொல்றேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable. அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல, the variation he used to give in music. சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ணி சொல்லணுமா? ஓகேவா, ஓகேவா. இது பக்கத்துல போடுவீங்களா? பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுங்க. ஓகே சார், நன்றி. ஓகே. சோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல எப்படிதானே அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆகும். அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே. சோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல, எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியில வந்து ஒண்ணுமே தெரியாது சென்னையை பத்தி. பஞ்சமலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியா தான் அந்த டைம்ல வந்து பெரிய படத்துல ஒண்ணு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய ப்ராஜெக்ட். ஆமா, அப்பவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து ஃபிலிம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைம்ல நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கீதா தான் வருவாங்க. ஆனா ரொம்ப ஹம்பிளான ஆளு, ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஆளு. ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சிருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த மகாபிரபு, ஐ லவ் இந்தியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா விஷயம்.
ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி வந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலே இருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலா வியாபாரம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழில எடுத்துட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் யூஸ் பண்ணுவா ஒருத்தன் ஜெயிப்பான், இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இது வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து நாலேஜ் டிகிரி படிச்ச பிறகு தான் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆமா, சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒருத்தர் இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்பவே அந்த டைம்ல தான் சார் கூட நான் வந்து நான் அந்த மண்டகஜராஜா ஒர்க் பண்றேன். சாருக்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர்சி சார் நிறைய பேஸ் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல வந்து பயங்கரமான இந்த காரணம், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாலும் அட்வைஸ் கேட்க தெரியும், ஒண்ணுமே தெரியல. கண்ணை மட்டும் நான் பாட்டுக்கு போறேன், அவரா கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்க, ராஜா எது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வால்டேட் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்போ நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சி என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்னு எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் பழகி இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சுதான். ஸோ அதுல வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமான இருக்காது சார். ஏதாவது ஒரு குறுக்கிக்கு தரமா பண்ணுமே சார், ஏதாவது சார் இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க, ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார். சார் ஈக்குவலா சொல்லுவாங்க இந்த படத்துல லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா தேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ்லத்துல இந்த மக்காயால பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைல்ல வந்து இந்த சிக்கி புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப நானே வந்து உள்டாவா கை பண்றாரு இல்ல இன்னும் உள்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் வித்வான்கள் இதை பார்த்து வந்து தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை அடிச்சு சாகணும், அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னா. சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை மண்டை அடிச்சு சாகணும் இல்லதான். இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா வந்து கொலை வரியில வந்து என்ன வந்து கொல்லணும், அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். சார் சாங் ரெடியா? அந்த வீடியோலயே அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தன் பார்த்துட்டோம், ரெண்டு பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்பணும் முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இருக்கு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், அது உண்மையாவே இவரு போட்டு ஆளாப்பணம் இவரே ஒரு ஐட்டம் போட்டாரு. நாங்க ஷாக்கு வெளியில, அதாவது நிலா காயத்துல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும்னு,
அப்படி டென்ஷனா உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷப்பரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்ப வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி இப்படி உங்களை இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இட்ஸ் a climax சாங். அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக. பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மயக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷால் பழக்கம் இல்ல, பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட், இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்றதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போறோம் விஷால் பக்கம். போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு 2:55 பக்கமா வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இத நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்தாரு, சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, ஆப்போசிட்ல போறாரு. நான் விளையாட்டா சொன்னவரும் நான் மரம் பார்த்து பயந்து போறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லப்பா, விஷால் தான் யாரையா பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்க இல்லை சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொன்னோடனே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அங்கே காணோன்னு சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்றேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்லாம் கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல, குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கமா ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டாக சொல்ல போறேன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு வரும்போது விஷால் என்ட்ரி. எனக்கு சுருனாது, யார் முகத்தை காலம்புறா பார்க்கணும் நினைச்சோமோ அந்த முகம், ஆமா அந்த முகம் நிக்குதுன்னு நான் முகத்தை திருப்பி அந்த போயிட்டேன். சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா சச் a nice soul. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்து ஒரு தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூத்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான், எனக்கு ஆரம்பிச்ச நட்பு. அதுல அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல். அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடிச்ச ஹீரோல வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ சண்டையில சொல்ல நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படிதான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் இல்ல, விஷால் மாமா தான். சோ விஷால் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு, அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்ல எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன்,
வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, இதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷ்டு வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு. குஷ் நீ வரணும், நடிகர் சங்கத்துக்கு வரணும். சரி, ஓகே, வந்துடுறேன். And அவங்க I think யார் சொன்னா இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் a very high fever, பட் யாருக்காகவும் வந்திருக்க I doubt, but சுந்தர் சார்னா I think he has come like really high fever is running. Thank you so much for that. And இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு, பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி அவரோட கெரியர்ல ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே, அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல வாட் வி ரிமெம்பர், எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு 15 minutes இருக்கு ஒரு சீக்வன்ஸ். நானு, சந்தானம், ராஜேந்திரன், மனுபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல, அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவோம். எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது, பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளவு படம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 படம் பண்ணீங்க, and நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன். ஆக்சுவலா இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலா இந்த மதகஜராஜா டைட்டில் நாங்க வச்சது வந்து ஆக்சுவலா வேற ஸ்கிரிப்ட். அது ஓகே, ஆக்சுவலா ஒரிஜினல் நாங்க ஆரம்பிச்ச படம் வேற, பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கணும்ட்டு நான் இங்கே வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடி எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு உருட்டி அதுன்ட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ மதகஜராஜன்னா, இப்போ பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம், அது என்னது சொல்றது, விண்டேஜ் சந்தானம் இருக்காரு பாத்தீங்களா, யூமா ஒரு பேர்ல படம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் மேக்கடம் வந்து கலகலப்பு பண்ணாரு, தீயா வேலை சென்குமார். உண்மையை சொல்ல போனா அந்த 2 படத்துலையும் பார்த்தா 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கலகலப்புல ஒரு 5 days, தீயா வேலை சென்குமார்ல 6 days தான். இப்ப கூட அந்த காமெடி ஃபிளாஷ் ஆகுது, யுவன் சங்கர் ராஜா கருப்பு ராஜா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இருப்பாரு. த்ரோட்டா இஸ் அப்ப இதுக்கப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே, அதுலயே அவர் த்ரோட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவருக்கு மாஸ் சாங் பார்க்கும்போது வைத்தஸ்டா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க, கண்டிப்பா சார் கேட்கும் போது இன்னொன்னு ஒரு மியூசிக் மட்டும் இல்ல, அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ் அந்த கடைசியில் தொம்மைக்கு தொம்மை சாங், அவரோட வாய்ஸ், அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில பார்த்துதான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பார்க்கணும், என்ன இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். எனக்கே ஞாபகம் இல்லை. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய்,
லக்கிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதோட ஒரு படி மேல இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ்னால சார். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல, 2 ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிருக்க இவ்ளோ நாட்ல அப்புறம் தேர் ஆல்சோ யூ நோ on a higher level, they still in the current industry and they doing so well. அதையும் நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன். அதான் ஊட்டில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும். அந்த மாதிரி வந்து வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா, பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்க கண்டிப்பா. when we saw that we felt I have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகஜ ராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி வந்து தெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். and சார் சொன்னது அதான் சாரி இதை கேட்குறீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோட பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள் எல்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல, அது வந்து ஒரு 10 minutes தான் நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஒரு ஓரமா உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது, கரெக்ட் டைம் என்ன பண்றது, அந்த ஷாட்டுக்கு என்ன இன்னும் என்ன ஆட் பண்ணலாம், இதுலதான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும். டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக்? அது என்னன்னா காமெடி இஸ் a serious business, you know. மற்ற ஸ்கிரிப்ட்ல மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்றோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவா நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். when it comes to comedy it's a never ending creative process. இது வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும், ஆக்ஷனோட வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல் டேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனோமா சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரிதிங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். தலை இவர் தலை பொடிச்சுக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கெரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை, யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு, ஆக்சுவலா ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட. ஸ்லோ மோஷன்ல அந்த காலத்துல ஷோலேல அமிதாப் சார் பண்ண மாதிரி
படத்துல ஷாட் இருக்கும், ட்ரெய்லர்ல இருக்கும், அன்பிலீவபிள் ஷாட். அது என்னன்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொகேஷன் பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸ்ல கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷாட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இல்ல எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I've heard from another very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாம தானே ஆக்ஷன் பிளாக் பண்றேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டா இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது. நீங்க இந்த படத்துல 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாம டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ணாரு, பண்ண விட மாட்டாரு. there is another reason also. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடாதுன்னு ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாத இல்ல they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, பேட்டா வாங்கு, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். ஆக்சுவலா மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுறோம், என்டர்டெயினரா பேசுறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் ஹைட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சோனு சூட் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா இல்லை அப்படின்னு சட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டன். அது என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காருன்ட்டு. சரி இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவோம்னா நம்ம மோந்து பார்ப்பேன், சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And Manivannan sir actually அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமா ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்க போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ won't believe, லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கி ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது. அது ஆர்யா ஜாமியோட ரம்சான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு. ஆமா, ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல. சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்காரு. எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசானவர் வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல்.
they will it is a perfect festival film for them. Okay, இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்க இருக்காங்க. So குஷ் மேம் கிட்ட கேக்குற மேம், you are like the number one fan of Sundar C sir. And இது வந்து you have your best friend also, and அவர் கதை சொன்னாரு first நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு please join us. Can we have the sofa here please? அந்த சேர் அப்படியே கூட மேம் நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க தான் நம்பர் ஒன் ஃபேன். அண்ட் ஒரு கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில போயிட்டாரு. அவர் ரொம்ப கோபம் வந்து என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒன்னும் டென்ஷன் ஆகுது, நீங்க தான் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஊரோட ஒத்து வாழும், எல்லாரும் எடுத்துட்டு போவோம். ஓகேவா, ஹாப்பியா இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அது வரலைங்கிறப்போ டிட் யூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் நீங்கள் வந்து யூ தேர் யூ விட்னஸிங் தட். கேன் யூ கம்பேர் போத் தி டேஸ் ஃபார் அஸ்? 30 வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தாரு. நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும். அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. நான் இன்னைக்கு கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி வி வர் பார்ட் ஆஃப் தட் குரூப். ஸோ எல்லாரும் போனோம். ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி என்ற நான் விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. ஸோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன். நாளைக்கு யாராவது டே விஷி நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் கேட்டேன், ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, ஏனி அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சார்ஸ் ஃபிலிம்ஸ். நாங்க வந்து விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அது விஷி.
ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் the way நீங்கள் பார்த்தீங்க the way he danced, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருடைய காமெடி டைமிங், அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில். அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில். படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை, மனோபாலா சார் இல்லை. பட் ஐ எம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரோ செஞ்சா அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங் அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமாம், அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டேரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பரா கொடுத்தாப்ல. அது உங்க படம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடிக்கு அப்படிதான் பண்ணாங்க. எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்த அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்ல இருந்தே நான் துபாய்க்கு ஷோக்கு ஒன்று போனேன். அப்போ வந்து ஒரு வீட்ல நாங்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் தாங்கினோம். அப்போ கூட இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க 3வது நாள். இல்லை என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணி? இல்லை நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்லை அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டை ரிப்பீட்ல கேட்டுருக்கேன். எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்காந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, ஏங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவரோட பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, ஆக்சுவலா இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேரு அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சபர் நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டோன்னு இவரை என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடுவாங்க. இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே இது கண்டிப்பா இவன் சொதப்புவான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அது சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துட்டீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனா பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்ல, பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க. அது மனப்பாடமா வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருக்கும். ஆமா, இனி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இது ஒரு 2 நாள் பாடி போகுவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு. 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பாத்தீங்களா இப்போ பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில் நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிற்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ அது தேங்க்ஸ் டு ரிச்சர்ட். இப்போவும் வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். So before we move off, sorry, அந்த இது ஆடியோ இது something ஒரு ரிலீஸ் பண்றாங்க ப்ளீஸ். Yes, ஒரு சின்ன unveiling இருக்கு. அதுக்காக let's welcome